ஹை மக்களே, வெல்கம் டு பவி சேனல். தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் சரவணப்பட்டி கிராமத்தில் சேர்ந்தவர் ரங்கசாமி. இவர் அந்த ஊரில் தான் தன்னோட குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இவருக்கு 2 மனைவி இருக்காங்க. முதல் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தையும், இரண்டாவது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. எல்லாருமே ஒரே வீட்டில் தான் கூட்டு குடும்பமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பெண்ணான மாயாவுக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறமா ரங்கசாமி அதே ஊரை சேர்ந்த ஆட்டோ டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய ரமேஷ் அப்படிங்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இந்த மாயா அதே ஊரில் தன்னோட கணவன் கூட ரொம்பவே சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு காவியா அப்படின்னு பெயர் வச்சு ரொம்பவே செல்லமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக பல வருடங்களை கடந்து போய்கிட்டு இருக்கு. காவியாவுக்கும் கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப்பாவான ரமேஷ் தன்னோட பொண்ணை நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊரில் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதே மாதிரி மேட்ரிமோனி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தன்னோட மகளுக்கு பொருத்தமான ஒரு பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவரோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட தம்பியான கௌதமுக்கு மகளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 வயசாகக்கூடிய கௌதம் ரங்கசாமியோட முதல் மனைவியோட பையன். ஸோ சொந்தத்திலேயே தன்னோட பொண்ணை கொடுத்தா அவள் நல்லா இருப்பா, நமக்கும் பொண்ணு பற்றின கவலை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி மாயா ரமேஷ் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ரமேஷும் மகளோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட மாமனாரான ரங்கசாமி கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. தன்னோட பேத்தியே தனக்கு மருமகளாக வந்தால் வீட்டில் மாமியார் மருமக பிரச்சனை இருக்காது, நம்மளோட குடும்பமும் என்றைக்கும் ஒரே மாதிரி ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி 2 ஃபேமிலியோட சைட்லேயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்து அதை தொடர்ந்து அதுக்கான வேலைகளையும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காவியா கௌதம் கல்யாணம் அவங்க ஃபேமிலியோட ஏற்பாட்டில் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடியுது. கல்யாணத்துக்கு அப்புறமா காவியாவும் ரமேஷும் வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக கனவுகளோட அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரமேஷும் காவியாவை நல்லாவே பார்த்துக்கிறாரு. அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, சினிமா, பார்க் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப க்ளோஸான கப்பிள்ஸாக இருந்திருக்காங்க. மாமியார் வீடு தன்னோட அக்கா வீடு அப்படிங்கிறதுனால அடிக்கடி ரமேஷ் மனைவியோட வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டும் போவார். கல்யாணமாகி 2 மாதத்திலேயே காவியா கன்சீவ் ஆகுறாங்க. இதனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவியாவுக்கும் நமக்கு ஒரு வாரிசு வரப்போகுது என்று ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்படியே ரமேஷோட சந்தோஷமாக இருக்கிறப்ப தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட் அவங்க ஃபேமிலியில் நடக்குது. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய காவியா 6 மாதத்துலேயே வளகாப்பு முடித்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. கௌதம் உள்ளூர்லேயே பிஸ்னஸ் பண்ணுறதுனால அடிக்கடி அக்கா வீட்டுக்கு வந்து காவியாவை பார்த்துட்டு போவார். இப்படி தான் ஜனவரி 25, 2026 அன்னைக்கும் ஈவினிங் ஒரு 7 மணி மாதிரி மனைவியை பார்க்க கௌதம் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு. ரமேஷ் டிரைவர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு டிரைவிங்க்கு போயிடுவார். இதனால் மாயாவும் காவியாவும் மட்டும்தான் அவங்களோட வீட்டில் மோஸ்ட்லி இருப்பாங்க. அன்னைக்கும் அந்த 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. தம்பி வந்ததுனால மாயா நைட்டு தம்பிக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 3 பேரும் சாப்பிட்டுட்டு காவியாவும் கௌதமும் ஒரு ரூம்லையும் மாயா பக்கத்து ரூம்லையும் தூங்க போயிருக்காங்க. எல்லாருமே நல்லா டீப் ஸ்லிப்பிங்கில் இருக்கிறப்ப ஒரு 12 மணி பக்கமாக மாயாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு விஷயம் கீழே விழுந்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை வீட்டுக்குள்ளே பூனை எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி அவங்களோட ரூமில் இருந்து வெளியே வராங்க. ஹாலில் லைட் ஆஃப் பண்ணி இருந்ததுனால ஃபேனில் ஏதோ தொங்குற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்த மாயாவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா தன்னோட தம்பி கௌதம் ஹாலில் இருந்த பேனில் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்ததுமே மாயா அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் தூக்க போட்டு இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி ரூமில் தூங்கிட்டு இருந்த தன்னோட மகளான காவியா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி எழுப்புறாங்க. நல்லா தூக்கத்தில் இருந்த காவியா என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியாமல் ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க.
அங்கே தன்னோட கணவர் தூக்கில் தொங்குறத பார்த்து எதனால இப்படி ஒரு முடிவை எடுத்தாரு அப்படின்னு தெரியாம கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. மகளை சமாதானப்படுத்தின மாயா உதவிக்காக அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு போயிட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்து ஒரு சில பேர் மாயாவோட வீட்டுக்கு வந்து கௌதம அங்கே இருந்து காரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ டைம் ஒரு 12:30 மணி இருக்கும். இப்போ மாயா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட சித்தியான மல்லிகாவுக்கு கால் பண்ணி தம்பிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் அவனை நாங்கள் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட கௌதமோட அம்மா நல்லா தானே இருந்தான், திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அவங்களோட வீட்டில் இருந்து அவசரமாக ஜிஹெச்சுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஜிஹெச்சில் இருக்க டாக்டர்ஸ் கௌதமை செக் பண்ணிவிட்டு இவர் ஏற்கனவே இறந்துட்டாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா இவரோட உயிரை காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட காவியாவுக்கும் மாயாவும் கத்தி கதறி அழுகிறாங்க. இதை பார்த்து கூட வந்த சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. நிறமாச கர்ப்பிணியாக இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இந்த டைமில் மல்லிகாவும் ரங்கசாமியும் ஜிஹெச்சுக்கு வந்திருக்காங்க. தன்னோட மகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவா பதறிக்கிட்டு வந்த மல்லிகாவுக்கு கௌதம் மரண செய்தி ஒரு பேரிடியாக விழுந்திருக்கு. அது கூடவே கௌதம் தற்கொலை பண்ணி தான் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதோட மல்லிகா தன்னோட பையன் இந்த மாதிரி ஒரு கோழையான முடிவெல்லாம் ஒரு நாளும் எடுக்க மாட்டான், அவன் இந்த மாதிரி விஷயத்தை செய்யக்கூடியவனே கிடையாது, கண்டிப்பாக அவன் தற்கொலை பண்ண வாய்ப்பே இல்லை, இந்த மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும், என்னோட பையனோட சாவுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கௌதமோட அம்மா மல்லிகா கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இந்த மல்லிகா. இவங்களை பார்த்த போலீஸ், என்னம்மா இந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மல்லிகா என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட பையன் திடீர்னு இறந்து போயிட்டான், அவன் கண்டிப்பாக தற்கொலை பண்ணக்கூடிய ஆள் இல்லை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே எங்கள் குடும்பத்துலேயும் இல்லை, நீங்கள் தான் இந்த கேஸை கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தான் இந்த மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கௌதம் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. போலீஸ் அந்த ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கௌதமோட ரிப்போர்ட்டு வருது. இதுதான் போலீஸ்க்கு இந்த கேஸ்லேயே ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கு. மல்லிகா சொன்ன மாதிரியே கௌதம் சூசைட் பண்ணி இறந்து போகலை, யாரோ அவரோட கழுத்தை நெரிச்சதுனால தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அன்னைக்கு சம்பவம் நடந்த அந்த வீட்டில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப ரமேஷ் வீட்டில் மாயாவும் 9 மாத கர்ப்பிணியான காவியாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே இதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் மாயாவையும் காவியாவையும் போலீஸ் தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில் தான் மாயா போலீஸை எதிர்பார்க்காத பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு கேவலமான தொடர்புலாம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ப முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அப்படி என்னதான் மாயா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ மாயாவுக்கு 49 வயசு ஆகுது. மாயாவுக்கும் கௌதமுக்கும் அம்மா வேற வேறையாக இருந்தாலும் அப்பா ஒருத்தர் தான். அதனால் சின்ன வயசில் மாயா தான் தன்னோட தம்பியை வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கல்யாணமாகி வந்ததுக்கு அப்புறம் கௌதம் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு வரதும் போகிறதுமா இருந்திருக்காரு. இப்படி அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போகிற கௌதம் சில டைம் நைட்டில் அங்கேயே ஸ்டே பண்ணவும் செஞ்சுருக்காரு. காவியா சின்ன பொண்ணுங்கிறதுனால மாமா தானே அப்படின்னு சொல்லி பெருசாக அந்த பொண்ணு எதையுமே கண்டுக்கலை. ஆனால் அக்கா தம்பி உறவை தாண்டி இன்னொரு கேவலமான ரிலேஷன்ஷிப் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இருந்திருக்கு. மாயா தன்னுடைய கணவன் ஆட்டோவை அடிக்கடி எடுத்துக்கிட்டு சவாரி போகிறதுனால வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே கூட ஆகலாம். இதனால் இந்த லேடி தனியாக பெண்ணோட தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அடிக்கடி வீட்டுக்கு வந்த தம்பி தன்னோட அக்காவை வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கான். மாயா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருப்பாங்க.
இதனால் தன்னோட காம இச்சையை தன்னோட அக்கா கிட்ட தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச கௌதம் காவியா காலேஜ் போன டைமில் வீட்டுக்கு வரத்துக்கும் ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட ஆசையை அக்காவான மாயா கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் மாயா ஆரம்பத்தில் இதெல்லாம் தப்பு, நீ எனக்கு தம்பி, இந்த மாதிரி இனிமே சொல்லிக்கிட்டு இங்கே வராத அப்படின்னு சொல்லி கண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதை எதையுமே கௌதம் கேட்குற மாதிரியே இல்லை. மாமா இல்லாமல் நீயும் தனியாக தான் இருக்க, யாரும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியே மாயாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றவும் ஆரம்பிச்சிருக்கான் இந்த கௌதம் தன்னோட அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசியே அவங்களும் இவங்க 2 பேருத்துக்கான உறவை மறந்து தன்னோட தம்பி கூட ஒரு தவறான உறவை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா காவியா இல்லாத நேரங்களில் 2 பேரும் வீட்டில் உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. இதை தாண்டி நைட்டு பொண்ணு இருக்கப்பையும் வீட்டுக்கு வர கௌதம் அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணவும் செஞ்சுருக்காரு. ஒரு நைட்டுக்கு கௌதமும் மாயாவும் ஒரே ரூமில் கூட தூங்கியிருக்காங்க. வீட்டில் யாருக்குமே இதை ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல. ஏன்னா ஒரு அக்காவும் தம்பியும் ஒரு ரூமில் தூங்குறாங்க அப்படின் போது யாருக்கு தான் இதை பற்றி சந்தேகம் வரும்? அதுக்கப்புறமா தன்னோட தம்பி கூட இருக்கக்கூடிய இந்த தவறான உறவை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்ச மாயா தன்னோட பொண்ணு காவியாவை அவனுக்கு பிளான் பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சிட்டா. இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கணவர்கிட்ட தம்பிக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலான்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா வேறொரு பொண்ணை தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நினச்ச மாதிரியே வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிடுறாங்க இந்த கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறமா மாயா கௌதமோட இந்த தகாத உறவு கண்டினியூ ஆகிட்டே போய்கிட்டு இருந்திருக்கு. அதோட இதை பற்றி யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரியும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா கௌதம் மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சாக்கில் மாயா கூட நைட்டு மனைவி தூங்கும் போதெல்லாம் உல்லாசமாக இருந்திருக்காரு கௌதம். இப்படியே போகிறப்ப தான் காவியா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட மனைவி கூட க்ளோஸாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்ச கௌதம் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போய்கிட்டு அவங்க கூட உல்லாசமாகவும் இருந்திருக்காரு. தன்னோட மகளுக்கு வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா மாயா அவங்க வீட்டுக்கு காவியாவை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. கௌதமும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இப்படி தான் ஜனவரி 25, 2026 அன்னைக்கும் கௌதம் மனைவியை பார்க்கறதுக்காக தன்னோட மாமியாரான மாயா வீட்டுக்கு வந்திருக்காரு. கௌதம் வரும்போதே நல்லா குடிச்சிட்டு போதையில் தான் வந்திருக்காரு. தன்னோட கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது காவியாவுக்கும் ஏற்கனவே தெரியும். அதனால் அவனை சாப்பிட வச்சு தன்னோட ரூமில் படுக்க வச்சுருக்காங்க. அவங்க ரூமுக்கு பக்கத்தில் ரூமில் தான் மாயா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு ஒரு 11 மணி பக்கமாக யாரோ தன்னை தொடர மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே கௌதம் நிற்கிறாரு. இந்த டைமில் எதுக்கு இங்கே வந்தேன்னு தம்பியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு கௌதம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2 பேரும் இப்போ நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து ரூமில் தான் காவியா தூங்கிட்டு இருக்கா, சத்தம் கேட்டால் என்ன பண்ணுறது, அவள் எப்போ வேணாலும் வரலாம், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அவரை போக சொல்கிறாங்க. மாயா எவ்வளவோ சொல்லியும் கௌதம் அதை கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க என்னதான் சொன்னாலும் இவர் அதை கேட்காம அவங்கள ரொம்பவே போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு மேலே இவங்கிட்ட என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், பொண்ணுக்கு தெரிஞ்சா ரொம்ப கேவலமாக போயிடணும் அப்படின்னு நினச்ச தன்னோட தம்பியை பெட்டில் தள்ளி விட்டுருக்காங்க. அப்போ கௌதம் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு. பயந்து போன மாயா தன்னோட தம்பியோட சத்தம் கேட்டு பொண்ணு எழுந்திரிச்சு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அவரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் தான் கௌதம் மூச்சு திணறி அதே இடத்துல மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் மாயா தம்பியை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அவர் எழும்பவே இல்லை. நாடி பிடிச்சு பார்க்குறாங்க, அவங்களோட ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாயா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையை நம்ம எப்படியாவது மறைச்சிடணும், வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே அசிங்கமாக போயிடும் அப்படின்னு நினச்சி கௌதமோட பாடியை ஹாலுக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அங்கே கௌதம் சூசைட் பண்ண மாதிரி தன்னோட சாரியை அவங்களோட கழுத்தில் கட்டிவிட்டு தூக்கு போட்டுக்கிட்ட மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. தன்னோட தம்பி போதையில் தான் தூக்கு போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரூமில் தூங்கிட்டு இருந்த பொண்ணை போயிட்டு எழுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு, வந்து பார்த்தப்போ தம்பி தூக்கில் தொங்கிட்டு இருந்தான், அவனை காப்பாற்றுறதுக்காக தான் அவனை கீழே இருக்கிறேன், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கதறி அழுந்திருக்காங்க.
குடிச்சிட்டு தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி காவ்யாவும் நம்பியிருக்காங்க. இதை பற்றி காவ்யா கிட்டேயும் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தகாத உறவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. மாமா அடிக்கடி கல்யாணத்துக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டுக்கு வருவார். அம்மாவும் மாமாவும் நிறைய டைம் ஒன்றா ஒரே ரூமில் கூட தூங்குவாங்க. அக்காவும் தம்பியும் அப்படிங்கிறதுனால அவங்களோட நடத்தையில் நான் எந்த சந்தேகமும் பட்டதில்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதனால் யாருக்குமே இவங்க பழக்கத்திலேயோ நடத்தையிலோ எந்த ஒரு சந்தேகமும் வந்ததில்லை. கடைசியாக கௌதம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன போது யாருக்குமே சந்தேகம் வரல. மேபி அவர் நல்லா போதையில் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தான் எல்லோருமே நினச்சிருக்காங்க. ஆனால் அவரோட அம்மாவான மல்லிகா தான் இதில் சந்தேகம் வந்திருக்கு. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் தான் இது தற்கொலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால மொத்த குடும்பத்துக்குமே மாயாவுக்கும் கௌதமுக்கும் இருந்த தகாத உறவு பற்றின தகவல் வெளியே வந்திருக்கு. போலீஸ் மாயாவோட ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க தான் அவங்களோட தம்பியான கௌதமை கொலை பண்ணதாக ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா மாயாவை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையிலையும் அடைக்கிறாங்க. ஒரு அக்கா தம்பி இடையில இப்படி ஒரு தகாத உறவு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த ஊரில் இருந்த எல்லாருக்குமே காலம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசவோ ஆரம்பிச்சிருக்காங்க. காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்து இன்னைக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் எதுவுமே அறியாத ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறி ஆக்கியிருக்கு இந்த மாயா கௌதமோட தகாத உறவு. தன்னோட கள்ள உறவை தக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி பொண்ணோட வாழ்க்கையே பாழாக்கிட்டு மாயா ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தவறுமே ஆரம்பத்தில் பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தவறை நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் மறைக்க முடியும்? அப்படின்னா கண்டிப்பாக அது என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வழியில் வெளியே வந்து தான் ஆகும். வெளியே வர அன்னைக்கு கண்டிப்பாக அது ஒரு கிரைம்னாலேயோ இல்லை ஒரு கொலையிலேயோ முடிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்திலையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், எந்த உறவாக இருந்தாலும் அதற்கான எல்லைகளை ஒருபோதும் மீறக்கூடாது என்பதுதான். ஒரு தவறான ஆசை ஆரம்பத்தில் சந்தோஷமாகவும் ரகசியமாகவும் தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அது பொய்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் இறுதியில் அழிவை கொண்டு வரும். ஒரு குடும்பத்தின் அடித்தளம் நம்பிக்கையும் ஒழுக்கமும் தான். அந்த நம்பிக்கையை உடைக்கும் எந்த செயலும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ள பலரின் வாழ்க்கையையும் சிதைத்துவிடும். இந்த சம்பவத்தில் ஒரு உயிர் பறிபோனது. ஒரு பெண்ணின் திருமண வாழ்க்கை நாசமானது. பிறக்கப்போகும் குழந்தையும் எதிர்காலமும் கேள்விக்குறியானது. 2 குடும்பங்களும் சமூகத்தில் தலைகுனிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. சட்டத்திலிருந்து சில நேரம் தப்பிக்கலாம், ஆனால் மனசாட்சியிடமிருந்து உண்மையிடமிருந்தும் யாராலும் தப்பிக்க முடியாது. எந்த தவறாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே நிறுத்திவிட்டால் பல உயிர்களையும் உறவுகளையும் காப்பாற்ற முடியும். ஒரு கணநேர ஆசைக்காக வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை யாருக்கும் தங்கள் வாழ்வில் வரவழைக்க கூடாது. அதனால்தான் குடும்பம், நம்பிக்கை மற்றும் குடும்ப உறவுகளின் புனித தன்மையை பாதுகாப்பது ஒவ்வொருடைய பொறுப்பும் ஆகும். இந்த உண்மை சம்பவம் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கட்டும். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய குற்ற சம்பவங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை நம்ம ஷேர் பண்ணுறோம். அடுத்த இன்னொரு உண்மையான கிரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவி. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.